இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் இப்ப வரைக்கும் சொல்ல போனா குடும்பத்துக்குள்ள அதிகப்படியான சண்டைகள் சச்சரவுகள் என்பது நடந்துகிட்டே தாங்க இருக்கு. ஒரு நாள் கூட இவர்களால நிம்மதியா தூங்க முடியல இரவு நேரங்கள்ல. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவங்க கிட்ட வந்து அநாகரிகமாக நடந்துக்கிறது, தவறான வார்த்தைகள்ல பேசுறது அப்படின்னு ரொம்பவே மட்டம் தட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள். இந்த விருச்சக ராசிக்காரர்கள் என்னதான் அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய இடங்கள்ல பொறுமையா இருந்தாலும் மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயம் இவருடைய பொறுமையை இழக்க வைக்குது. ஆனாலும் இவர்கள் வேற வழி இல்லாம தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு விருச்சக ராசிக்காரர்கள் ரொம்பவே அமைதியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். ஆனா இவங்களுடைய ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை கிடைக்கணும் வேணும்ன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா என்னங்க பண்றது, நடக்கலையே அப்படின்றதுதான் உண்மையான ஒரு நிதர்சனமாக இருக்கு. ஆனா வருகின்ற இந்த டிசம்பர் 15ங்கிறது விருச்சக ராசியுடைய வாழ்நாள் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் கண் முன்னாடி பலவிதமான கொடூரமான பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். ஆனா வருகின்ற காலங்கள்ல இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்குன்னு வருத்தப்பட்டாங்களோ, எதெல்லாம் வாழ்க்கையில துன்பத்தை ஏற்படுத்தின்னு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ, அது எல்லாமே இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகுதுங்க. கிள்ளி கொடுக்கலங்க, அள்ளி கொடுக்க போகுது இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையில. இப்ப வரைக்கும் பட்ட எல்லா விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்க போகுது. முக்கியமா செல்வ கஷ்டத்தால ரொம்பவே ரொம்பவே சொல்றேன், கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள். அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு கிடைச்சி வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. அது என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் வாழப்போகிறார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து இவங்க வரப்போறாங்கன்றதை பத்தி தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, விருச்சக ராசிக்கார நேர்களே, உங்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயம் நான் வேற எங்க இருந்தும் சொல்ல போறதில்லை, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருந்தே நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய குடும்பத்துல இப்ப வரைக்கும் சொல்ல போனா எதிர்பார்த்த விஷயங்கள் என்பது நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. புது புது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். யாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களை ஏமாற்ற முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நிகழும். முக்கியமா குடும்பத்தால் ஆன விஷயங்கள்ல செல்வ கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையில. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரப்போகுது. இனி இந்த விருச்சக ராசிக்காரர்கள் நான் செல்வத்தால கஷ்டப்படுறேங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த செல்வம் பிரச்சனைகளும் தீர்ந்து மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். இனி குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடக்கல சாமி. முக்கியமா என் குடும்பத்தார்களே என்ன எப்பவுமே ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள். அது அனைத்திற்குமான மாற்றங்களும் தீர்வுகளும் கிடைக்க போகுது இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கை. குடும்பத்துக்குள்ள நிறைவான மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் கிடைச்சு குடும்பத்தாலான பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீரப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல. எதிர்பார்த்தது போல் இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில யாரையோ நம்பி தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை இழந்திருப்பாங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காது. முக்கியமா தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக விருச்சக ராசியுடைய நேரத்திற்கு ஏற்ப இப்போ வந்திருக்குன்னு தான் சொல்லுங்க. இந்த காலகட்டங்கள்ல தொழில் தொடங்கினாலும் இல்ல தொழிலை விரிவுபடுத்த நினைச்சாலும் தாராளமாக செய்யலாங்க. ஏற்கனவே தொழில் தொடங்கிட்டேன் ஆனா லாபம் இல்லை, ஓரளவுக்கு நஷ்டம் இருக்கு, அப்பைக்கப்பை கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமான அந்த லாபத்தை தான் வச்சு நான் வாழ்க்கையில நடத்திக்கிட்டு இருக்கேன். முக்கியமா நான் தொழில் ஏண்டா தொடங்கணும்னு அளவுக்கு மனசுல ரொம்ப வேதனைகள் இருக்கு, எங்களுக்கு வாழ்க்கை மாறுமானு கஷ்டப்படுறீங்கல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலையும் லாபத்தை பார்க்க போகிறீர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். ஆனா இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்றீங்களோ இல்லையாங்க, கண்டிப்பா நீங்க வாடிக்கையாளர்களுக்கு உண்மையாக இருக்க பாருங்க தொழில்ல.
இந்த தொழில உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது அனைத்திற்குமான தீர்வாக இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு உண்மையா இருக்கீங்களோ, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை சரியான முறையில கொடுப்பீங்களோ, உங்களுடைய மதிப்பு அவங்க கிட்ட அதிகரிக்கும். அதன் மூலியமாவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான பிசினஸ் தொடங்கி நல்லது நடப்படுத்த முடியும். அதனால நீங்க தாராளமா உண்மையாகவே உண்மையான பொருட்களை கொடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வியாபாரம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில்ல சொல்லிட்டேங்க ஐயா. வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைச்சாலும் நல்ல வேலையா இருக்க மாட்டேங்குது. ரொம்ப வருத்தப்பட வேண்டியது நிலைமை ஏற்படுது. குடும்பத்துல இந்த வேலை இல்லாதனால செல்வ கஷ்டங்கள், பிரச்சனைகளும் இருக்கு. அதுக்கு தீர்வு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா வருகின்ற காலங்கள்ல இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில அந்த செல்வ கஷ்டங்கள் என்பது முழுமையாக தீர்ந்து மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. செல்வத்தாலான தொடர் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில அந்த செல்வத்தாலான தொடர் கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுதுங்க. இப்ப வரைக்கும் நீங்க நிறைய விதமான தொழில் பிரச்சனைகள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா 1% கூட வாய்ப்பு இல்லை. அத்தனை செல்வ கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர்ந்து நன்மைகள் முழுக்க முழுக்க நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல. இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு மாற்றம் நிகழ போகுது. நிச்சயமா சொல்ல முடியுங்க, இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியங்கள் கிடைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா செல்வத்தை இழந்துட்டு நீங்க கஷ்டப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தால் ஆன அதிர்ஷ்டங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். வீட்டை தேடி செல்வம் வரும். நீங்க நீ தேடி போக தேவையில்லை. புது நண்பர்கள், புதுமுக நபர்கள் அறிமுகமாவாங்க. இத்தனை நாள் வரைக்கும் பழக்கம் இல்லாத நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே செய்து கொடுப்பாங்க. நீங்க நம்பின எல்லாருமே இனி உங்க மேல அன்பு வைப்பாங்க. அவங்க உங்களுக்கானவர்களாக மாறுவாங்க. இத்தனை நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கானவங்களாக இருந்த இடத்துல நீங்க வாழ்க்கையை வாழ நினைச்சீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான நபர்களாக எல்லாருமே வாழ ஆரம்பிப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லமைகளையும் சாதகமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்படாம நீங்க நம்பிக்கையோடு இருந்தாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லா வகையான துன்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கி நன்மைகள் நடக்க போகுது. நம்பிக்கையோடுங்கள். நிச்சயம் இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில எல்லாமே மாற்றத்தை பார்க்க போகிறார்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு சில பரிகாரங்கள் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுபோல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சரியா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது ரொம்பவே நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. அதாவது இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சரியா செய்வது மூலயமா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அப்படி என்னன்னு அப்படின்னு வச்சுக்கிறீங்களா? இப்ப நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பரிகாரங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல நான். சரிங்களா? சரி. 2 விதமான பரிகாரத்தை நம்ம சொல்ல போகிறோம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முருகப்பெருமான வாரம் வாரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில வீட்டுல வச்சோ இல்ல கோவிலுக்கு சென்றோ போயிட்டு நீங்க வணங்கிட்டு வாருங்க. மனசாராக போய் வணங்கிட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த முருகப்பெருமான வணங்கிட்டு வருவதுங்கிறது ரொம்பவே மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால நீங்க தாராளமா முருகப்பெருமானை போயிட்டு வணங்கிட்டு வரலாம். உங்களுடைய வீட்டுல வணங்கினாலும் சரி, கோவிலில் வணங்கினாலும் சரி, வழங்கிட்டு அப்படியே ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஒரு மந்திர சொற்கள் ஏதாச்சும் முருகப்பெருமான உங்களுக்கு பிடித்த மந்திர சொற்கள் இருக்குல்ல, நிறைய இருக்கு. அதனால தமிழ் சொற்களை தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்ல மனசாக வேண்டி சொல்லுங்க. நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமாள் கிடைக்கும். வார வாரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில நீங்க கோயிலுக்கு போயிருங்க, மறந்துடாம. சரிங்க, என்னால வாரம் வாரம் போக முடியாது, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒருத்தவங்களா, எங்களுக்கு வேலையே ரொம்ப கடுபடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நபர்கள் மறு விஷயமா என்னங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,